அனைவருக்கும் வணக்கம். 1944 விஸ்பர்ஸ்ல 2வது பாகத்தை நம்ம படிச்சிட்டு இருக்கோம். கடைசியா நம்ம படிக்கும்பொழுது இந்த பதிவுகள் அப்படிங்கிறது எப்படி யுகம் யுகமாக தொடருது, பிரளய காலம் வரை நம்ம ஏற்படுத்துகிற பதிவுகள் எப்படி நம்மளை தொடர்ந்து வருது அப்படிங்கிறத பத்தி லாலாஜி விவரமா சொல்லிட்டு வந்தாரு. அந்த கடைசி ஸ்லைடு தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த தத்துவத்தின் நுட்பமான விவரங்கள் பல பக்கங்களை நிரப்பும். இவை அனைத்தும் வந்து இறங்குவதற்கான ஊடகமாக இருக்கும் ஒருவருடைய மனதால் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கான புதிரான விஷயங்களை வெளிப்படுத்துவதில் தொடர்ந்து செயல்பட முடியாது. அதற்கும் மேலாக இந்த அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பல விஷயங்களை சில வார்த்தைகளில் நான் விவரித்துள்ளேன். அதை நீங்கள், அதாவது பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா, நடைமுறையில் காண விரும்பினால் அது சாத்தியமே. அதற்கு குறைந்த நேரம்தான் ஆகும். என்ன சொல்றாருன்னா, பதிவுகள் எப்படி செயல்படுதுங்கிறத நான் விவரிச்சிருக்கேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நிறைய நேரம் ஆகும். ஆனா ஒரு குறிப்பிட்ட பதிவு உங்களுக்குள்ளார இறங்கி அது எப்படி செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னு நீங்க பிராக்டிக்கலா ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கம்மியான நேரத்திலேயே அதை உங்களால உணர்ந்து கொள்ள முடியும் நீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இருப்பினும் ஒரு விஷயம் நிச்சயம், ஒரு பதிவு கொண்டு வரப்பட்டால் அது அனுபவித்து தீர்க்கப்படுவதற்கான போகமும் உடனடியாக தொடங்கும். கீழே இறங்குது, ஹார்ட்டுக்கு ஒரு பதிவு இறங்குது அப்படின்னா அதுக்கான அதை அனுபவிக்கிறதுக்கான போகம் உடனடியாக தொடங்கும். இது அறிவுறுத்தத்தக்கது அல்ல. அன்பு ராம்சந்திரா தனது நாட்குறிப்பேட்டில் பதிவுகளின் ஒரு குவியல் தன் இதயத்தில் வந்து இறங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போது 13 வருடங்களாக அவற்றை அவர் அனுபவித்து வருகிறார். அவருடைய முதல் பாகத்துல சுயசரிதையில இந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பெரிய குவியல் எனக்குள்ளார வந்து இறங்குறத பார்த்தேன். வேற வழி கிடையாது, இல்லைன்னா அவரை வந்து உயிரோட வச்சுக்க முடியாது. அப்ப வேற ஏதோ சில பதிவுகளை அவருக்குள்ளார வந்து கொண்டு வந்து அதன் மூலமாக அவரை வந்து வாழ வைக்கிற ஒரு வேலையை தான் அப்ப லாலாஜி செய்யறார். அந்த பதிவுகள் தனக்குள்ளார இறங்குவதை அவர் ஒரு குவியலாக வந்து இறங்குது அப்படின்னு எழுதுறாரு. அந்த குவியலாக இறங்கின பதிவுகளை தான் அவர் 13 வருடங்களாக போகங்களாக அனுபவித்து வருகின்றார். இதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நம்ம தொடர்றோம். 15 அக்டோபர் 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, எனக்கு முன்பாக இருந்த அனைத்து தொடர்பையும் துண்டித்து விடுங்கள். எல்லா கனெக்ஷனும் கட்டு. எல்லா விதமான அமைப்புகள்ல இருந்த எல்லா கனெக்ஷனும் கட்டு. யார் கொடுத்திருந்த தீட்சையாக இருந்தாலும், யார் ஒருவர் வந்து அவரை வந்து உன்னதமான உச்சநிலை சக்திகளோட இணைப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் அவையெல்லாம் துண்டிக்கப்படுகின்றன. இதை தவிர வேறு எந்த கட்டளையும் இருக்க முடியாது. வேறு எந்த உபாயமும் புலப்படவும் இல்லை. கடவுளின் கட்டளையின் காரணமாக எதுவும் செய்ய இயலாதவனாக நான் இருக்கிறேன். இது வந்து என்னுடைய ஒரு உத்தரவு இல்லை, எனக்கு மேலே இருந்து நான் பெறுகின்ற உத்தரவு. ஏன்னா இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இந்த மாதிரி துண்டிக்கிறது வந்து ஒரு விதத்துல பார்த்தா குரு நிந்தனை மாதிரி இருக்கும். அதுக்கான காரணத்தை பின்னாடி சொல்றாரு. மூத்த மகான்களிடம் தீட்சை பெற்றிருப்பவர்கள் என்னிடம் மீண்டும் மறு தீட்சை பெற்றாக வேண்டும். இது ஒண்ணு. வேறு விதமாக சொல்வதெனில், என்னிடம் தீட்சை பெறாத அனைவரது தீட்சையும் துண்டிக்கப்பட்டுவிடும். எனக்கு முன்னாடி யார்கிட்ட தீட்சை வாங்கியிருந்தாலும், யாரால கனெக்ட் ஆயிருந்தாலும் அந்த கனெக்ஷன் எல்லாம் கட்டு. இந்த விஷயத்தில் முற்றிலும் எதுவும் செய்ய இயலாதவனாக நான் இருக்கிறேன். ஒரு மூத்த மகானிடம் என் மூலமாக தீட்சை பெற்றவர்கள் மீண்டும் புதிதாக தீட்சை பெற வேண்டிய அவசியமின்றி என்னுடனான தொடர்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். அந்த சக்தியை அல்லது விளைவை நான் என்னிடமே எடுத்துக்கொள்வேன். இது யார சொல்றாருன்னா, அவருடைய குருநாதர் ஹசரத் ஃபசல் அஹமது கான் சாஹிப். அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட தீட்சை வாங்கியிருந்தால் அவருடைய கனெக்ஷன் எது எதுவோ அதுக்கெல்லாம் வந்து அவங்க மறு தீட்சை பெற வேண்டிய கனெக்ஷன் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை என் சக்தியோட பொறுப்புல நான் எடுத்துக்கிட்டு நான் செஞ்சிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் உள்ளவங்கள்ட்ட தான் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, அவங்களதான் என்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற. அப்படின்னா என்ன,
முந்தைய மூத்த மகான்களின் மூலமாக அதற்கும் முந்தைய மூத்த மகான்களிடமிருந்து தீட்சை பெற்றவர்கள் விஷயத்தில் இந்த சிரமம் எழுகின்றது. இப்ப இந்த குரு பரம்பரையில இப்ப லாலாஜிக்கு தேவையான தொடர்பை பாபுஜி கொடுக்குறாரு. பாபுஜியோடைய ஒரு கனெக்ஷனை சாரிஜி கொடுக்குறாரு. ஒருத்தங்க இங்கிருந்து போய் அடுத்த கட்டத்துல இருக்கும் பொழுது அவங்களோடு சீடர்களை இணைக்கிற வேலைய வாழும் குருநாதர்கள் அவங்களுடைய பிரதிநிதிகள் செய்யறாங்க. இதைதான் தீட்சைன்னு சொல்றாங்க. தீட்சை என்பது ஒரு கனெக்ஷன். அப்ப அந்த சூட்சுமமான ஒன்னோடு தொடர்பு ஏற்படுத்துற இந்த தீட்சைங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லாலாஜி அவருடைய குருவுடனான இணைப்பை நிலைநிறுத்தினார் சீடர்களோட. அந்த தீட்சையானது இருக்குது. மத்த எல்லாத்தையும் கட் பண்ணாலும் அது மட்டும் நிலையா இருக்குது. அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் என்கிட்ட தீட்சை வாங்கின குரு சீடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லாம் நான் இந்த கணக்குல எடுத்துக்கிறேன். அவங்கெல்லாம் மறு தீட்சை பெற வேண்டாம். ஆனால் அதற்கும் முந்தைய குருமார்கள்ட்ட தீட்சை பெற்று வந்த வம்சாவளி எதுவாக இருந்தாலும், ஏன்னா இவங்க வந்தது நக்ஷாபந்திங்கிற அந்த ஒரு டைப் ஆஃப் சூஃபி அந்த செயின்ல வராங்க. அந்த செயின்ல வந்து அந்த ஹசரத் ஃபசல் அகமது கான் சாஹிப் இருக்காரு இல்லையா, அவருக்கு அடுத்தபடியாக லாலாஜி வர்றார். அது வரைக்கும் அது சூஃபிசத்துல வந்த செயின். இப்ப இதற்கு முந்தைய எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணுங்க அப்படிங்கும் பொழுது இவருடைய குருநாதர் பிளஸ் லாலாஜி இவங்க கொடுத்திருக்க தீட்சை மட்டும்தான் செல்லுபடியாகும். அதுக்கு முன்னாடி அந்த வம்சாவளி எல்லாமே கட் ஆகுது. அதுதான் அவரு சொல்றாரு. அவங்க பேரெல்லாம் கூட சொல்லப்பட்டிருந்தது. நான் அப்புறம் அது வாட்ஸ்அப்ல போடுறேன். லாலாஜியோடைய குரு யாரு, அவருடைய குரு யாரு, அவருடைய குரு யாரு, அவருடைய குரு யாரு, ஒரு 5 தலைமுறைக்கான அந்த குருவனுடைய பெயர்கள் இருக்கு. அதை நான் அப்புறமேட்டுக்கு நம்ம வாய்ஸ் ரீல் குரூப்ல போடுறேன். இப்போது இந்த அமைப்பு முறை சூழல்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கப்படுகிறது. ஆக 2 விஷயம். முந்தைய மூத்த மகான்களின் மூலமாக அதற்கும் முந்தைய மூத்த மகான்களிடமிருந்து தீட்சை பெற்றவர்கள் விஷயத்தில் இது கொஞ்சம் சிரமம். எங்க குருநாதர் வரைக்கும் ரைட். அதுக்கு மேல முன்னாடி இருந்தவங்கள்ட்ட தீட்சை பெற்றவர்களோட கனெக்ஷனை என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப கம்ப்ளீட்டா சிஸ்டம் மாற்றி அமைக்கப்படுகிறது. வேறு ஒரு அமைப்பு முறை செயல்பாட்டுக்கு வருது. பல முந்தைய அமைப்புகள் எல்லாம் தொடர்புகள் இழக்கின்றன. இதனுடன் முன்னர் இணைக்கப்பட்டிருந்த அனைத்து அமைப்பு முறைகளும் முடிவுக்கு வந்துள்ளன என்பதையும் எக்ஸ்கேவுக்கு தெளிவுபடுத்துங்கள். நிச்சயமாக இந்த பணி குறிப்பாக உணர்த்தப்பட முடியும் என்ற போதிலும் உண்மையில் இதை பண்டாராவுக்கு பிறகு நிகழ்த்துங்கள். மரியாதைக்குரிய உங்கள் சித்திக்கு நீங்கள் அனுமதி வழங்கும் போது அனுமதி வழங்குவதற்கு முன் என்னுடனான அவரது தொடர்பினை நிலைநிறுத்துங்கள். முதல்ல தீட்சை கொடுங்கிறார். என்னுடனான அவரது தொடர்பினை நிலைநிறுத்துங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல தீட்சை வழங்குங்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு அனுமதி கொடுங்க. இது மாதிரி செய்யறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் அது பற்றி என்னிடம் கலந்து ஆலோசியுங்கள். சித்தின்னு சொல்றது லாலாஜியினுடைய மனைவி. அவங்களுக்கு பிரிசெப்டர் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கிறத லாலாஜி சொல்றாரு. அகைன் இப்ப கிருஷ்ணர் திரும்பி வர்றார் மாலை 5 மணிக்கு. மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தில் புலால் உண்பது சம்பந்தமாக பீஷ்ம பிதாமகர் பற்றி குறிப்பிட்டு கூறப்பட்டிருப்பது பின்னர் சேர்க்கப்பட்ட ஒன்றாகும். ஆரோக்கியத்திற்கு புலால் நிச்சயமாக நல்லது. பீமன் புலால் உண்பவன். இறை உணர்தலுக்கான பாதையில் பயணிப்பவர்கள் புலால் உண்ணக்கூடாது. அவர்களுக்கு அது தீங்கு இழைக்கக்கூடியது. உங்களது ஆன்மீக குரு இந்த கொள்கையில் உடன்பாடு கொண்டிருந்தார். இது நம்மளை ஏற்கனவே பார்க்கிறோம். ஏன்னா இது ஏன் இந்த லாலாஜி இந்த விஷயத்துல கொள்கையில உடன்பாடு கொண்டிருந்தாருங்கிறத முன்னாடி பாபுஜிக்கு அட்வைஸ் பண்ணும் போதே சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்லும் பொழுது நீங்க வேணா கொஞ்சோண்டு மாமிசம் சாப்பிடலாம், ஆனா மத்தவங்களை யாரையும் சாப்பிட அனுமதிக்காதீங்க, உங்க ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேட்டையாடுறதுக்கு மாமிசம் உண்பதற்கு அதுதான் இங்கே கிருஷ்ணரும் குறிப்பிடுகிறார். உங்களுடைய ஆன்மீக குருவும் இந்த கொள்கையில் உடன்பாடு கொண்டிருந்தார். எந்த கொள்கைன்னா இறையுணர்தலுக்கான பாதையில் பயணிப்பவர்கள் புலால் உண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஆரோக்கியத்திற்காக கொஞ்சோண்டு புலால் சாப்பிடுவது நிச்சயமாக நல்லதுதான் அப்படிங்கிற இந்த 2 விஷயமுமே அவரும் இந்த கொள்கையில் உடன்பாடு கொண்டிருந்தார். அடுத்து ஸ்ரீ ராதாஜியை பத்தி சொல்றார். ராதாவை விட என்னை அதிகம் நேசித்தவர்
எவரும் இல்லை. அவளுக்கு அடுத்தபடி கோபியர்கள். ராசலீலையின் வர்ணனையானது காம இச்சையில் பிரியம் கொண்ட காதல் உணர்வு ததும்பும் கவிஞர்களின் மனதில் கற்பனையின் விளைவாக ஒரு பிற்சேர்க்கையாக எழுந்ததாகும். கோபியர்களோடு கிருஷ்ணர் செய்த விளையாட்டுகள் அப்படிங்கிறது எல்லாமே கற்பனை அப்படிங்கிறது. சத்திரியர்கள் வேட்டையாட அனுமதிக்கப்பட்டனர் மகாபாரத காலத்துல. இப்போதும் கூட அது அனுமதிக்கப்படுகிறது. இருந்தாலும் அபாயகரமான மாமிச பட்சினியான மிருகங்களை மட்டுமே அவர்கள் வேட்டையாட வேண்டும் என்று அவர்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. வீரத்தில் பீஷ்ம பிதாமகருக்கு இணையானவராக எந்த ஒரு வீரரும் இருந்திருக்கவில்லை. அவரோடு ஒப்பிடுகையில் அர்ஜுனன் ஒரு பள்ளி சிறுவன் தான். கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டு அப்படின்ற ஒரு ஸ்கூல் பாய் தான் அவர். அப்ப அர்ஜுனனோட வீரம் அவ்வளவுதான். பீஷ்மருடைய வீரம் எப்படிப்பட்டது? இருந்தாலும் ஏன் பீஷ்மர் இருந்த பக்கம் தோல்வி விட்டுறது, அர்ஜுனன் இருந்த பக்கம் வெற்றி அடைந்தது அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வீரத்தில் பீஷ்ம பிதாமகருக்கு இணையானவர் யாரும் இல்லை. பீஷ்மரை பத்தி நிறைய சொல்லிட்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது தந்தையுடைய பேச்சை கேட்கறதுல அவருக்கு இணையானவர் யாரும் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இங்க வீரத்திலையும் அவருக்கு இணையானவர் யாரும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அந்த காலங்களில் சூதாடுவது வழக்கத்தில் இருந்தது. அதை தடை செய்ய சட்டங்கள் எதுவும் இல்லை. இந்த விஷயத்தில் தான் விரும்பிய வண்ணம் பகடைக்காய்களை விழ வைக்கும் விதத்தில் பீமனின் மனோசக்தி மிக வலிமையுடையதாக இருந்தது. ஆகவே அந்த விளையாட்டில் தீவிரமாக ஈடுபடுவதிலிருந்து அவன் நீக்கப்பட்டான். பீமனுக்கு அந்த மனோசக்தி இருந்துச்சு, ஆனா அவன் அதுல விளையாடல. அந்த விளையாட்டு, அந்த தாயம் உருட்டுற அந்த காலகட்டத்தப்ப பீமன் அந்த விளையாடல அப்படிங்கிற. அர்ஜுனனால் அனுபவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள இன்னல்கள் அனைத்தும் முற்றிலும் சரியே. அர்ஜுனனால் அனுபவிக்கப்பட்ட இன்னல்கள் அப்படின்னா, அர்ஜுனன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மிருகநல்லைங்கிற பேர்ல வாழ்ந்தது, மற்றபடி அந்த 13 வருட வனவாசத்துல அவன் பட்ட கஷ்டம் எல்லாமே உண்மைதான். அதே மாதிரி கீசகவதம் பீமனாலதான் செய்யப்பட்டது, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. பாபுஜி, கங்கையின் மூலம் பீஷ்ம பிதாமகர் பிறந்தது பற்றிய ஒரு கேள்விக்கு பதிலாக, நமக்கு பீஷ்மருடைய பிறப்பு பற்றி ஒரு கதை இருக்கு. அஷ்டவசுக்கள்ல ஒருத்தர் தான் அவரு. ஒவ்வொருத்தரா கங்கை மாதா எல்லா குழந்தைங்களையும் கொண்டுட்டு கடைசியா ஏன்னு கேட்டப்ப பீஷ்மரை மட்டும் பொறுப்புல கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை நம்ம படிக்கிறோம். ஆனால் அதை கிருஷ்ணர் மறுக்கிறார். கங்கை ஒரு தெய்வம் அல்ல, அது ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த நீரோட்டமே. இந்த கதை கங்கையின் கௌரவத்தை நிலைநிறுத்தும் கண்ணோட்டத்துடன் கூறப்பட்டது. பீஷ்ம பிதாமகர் பாண்டு தேசத்தில் வசித்த ஒரு ராஜகுமாரியின் மைந்தர். அவள் மிகுந்த வீரம் படைத்தவள். தன்னிகரற்ற ஒரு வீர மைந்தனை ஈன்றெடுக்க எண்ணம் கொண்டு அதற்கான பயிற்சிகளையும் அவள் மேற்கொண்டு வந்தாள். தன்னுடைய மனதில் இந்த எண்ணத்துடனேயே அவள் தன் கணவருடன் வாழ்ந்து வந்தாள். இது தொடர்பான மற்ற அனைத்துமே மிகைப்படுத்தி கூறப்பட்டவையே. படகோட்டியின் மகள் சம்பந்தமான கதையும் தவறானது. அவள் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவள். சில நிபந்தனைகளின் கீழ் அவள் திருமணத்திற்கு சம்மதித்திருந்தாள். சத்திரிய தர்மத்தை கடைபிடித்து அதன் கண்ணியத்தை பராமரிப்பதில் பீஷ்ம பிதாமகரை விட மேலானவர் வேறு எவரும் இல்லை. பீஷ்மருடைய அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய முன்னாடி இதுல வரும்பொழுது அந்த கங்கை கரையில படம் ஓட்டிட்டு இருந்தவளை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி அந்த கதை வருது. வரிசையா வரும்பொழுது அதையும் அந்த மாதிரி படகோட்டி அல்ல, அவள் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவள் தான். சில நிபந்தனைகளின் கீழே அவள் திருமணத்துக்கு சம்மதித்தாள். அவ சம்மதிக்கிறப்பதான் அந்த நிபந்தனையில ஒண்ணுதான் அவளுக்கு பிறக்கிற குழந்தை முடிசூட்டணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை. ஸோ இதெல்லாம் நம்ம மகாபாரதத்துக்குள்ளார போனோம்னா நிறைய போகும். நம்ம எல்லாருக்குமே அதெல்லாம் தெரியும். அதை நோக்கி நம்ம போக வேண்டாம். சத்திரிய தர்மத்தை கடைபிடித்து அதன் கண்ணியத்தை பராமரிப்பதில் பீஷ்ம பிதாமகரை விட மேலானவர் எவரும் இல்லை. வீரத்துல அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு கிருஷ்ணரே சொல்றாரு.
பீஷ்மரை இங்கே சொல்லும் பொழுது சத்திரிய தர்மத்தை கடைபிடிப்பதிலும் அவரை விட மேலானவர் யாரும் இல்லைங்கிறார். மூணாவதா சொல்றாரு, அயோத்தி மன்னர் ஸ்ரீ ராமச்சந்திராவுக்கு பிறகு, ராமருக்கு பிறகு இவர் மட்டுமே அந்த சத்திரிய தர்மத்துக்கான உதாரணமாக திகழ்கின்றார். இந்த பல்வேறு பிரதான புத்தகங்களில் உள்ள கலப்படங்கள் உங்கள் மூலம் திருத்தப்படும் என நான் நம்புகிறேன். இன்னும் ஆனா திருத்தப்படல, சொல்லப்பட்டிருக்கு. இது இன்னுமேதான் கொஞ்சம் கொஞ்சமா செயல்பாட்டுக்கு வரப்போகுது. மகாபாரதத்திற்கான திருத்தங்கள் நிறைவு செய்யப்பட்டதும் ராமாயணம் பற்றி நீங்கள் என்னை கேட்கலாம். வேதங்களிலும் பல பிற்சேர்க்கைகள் செய்யப்பட்டுள்ளன. ஆதியில் வேதங்களின் அளவு இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கவில்லை. உங்களுக்கு சமஸ்கிருத மொழி தெரியாதென்பது வருந்தத்தக்கது. வேதங்களை சரியாக அர்த்தம் செய்து கொள்வதை, அதாவது அதன் சாராம்சத்தை உங்கள் குருவிடமிருந்து சுருக்கமான வார்த்தைகளில் நீங்கள் கிரகித்துக் கொள்ளலாம். இவ்வளவு வேதத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு சமஸ்கிருத அறிவு இல்லைங்கிறது எனக்கு வருத்தம் தான். ஆனா அதுக்காக கவலைப்படாதீங்க. அதோட எசன்ஸை ரொம்ப சுருக்கமான வார்த்தைகள்ல உங்களுடைய குருநாதரிடமிருந்து நீங்கள் அப்படியாக கிரகித்துக் கொள்ள முடியும். த்ரூ டிரான்ஸ்மிஷன் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அதே ஒரே மறைமுகமா என்ன சொல்றாரு, உங்களுடைய குருநாதருடைய வார்த்தையை வேதங்களா எடுத்துங்கன்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். எனது வாழ்நாளில் நான் கொண்டிருந்தது போலவே தீட்சை அளிக்கும் காலத்தில் கோட்பாடுகள் இருக்கும். அந்தந்த காலங்களுக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் தேவைப்படும் என்பதால் இந்த விஷயத்தில் உங்களது குரு உங்களுக்கு உதவுவார். எப்பயுமே அந்த தீட்சை கொடுக்குற வரைக்கும் எல்லாருக்கும் சுதந்திரம். ஆனா தீட்சைன்னு ஒண்ணு கொடுக்கப்படும் பொழுது அதுக்குன்னு உரிய சில கட்டுப்பாடுகள் உண்டு. அது இங்கேயும் உண்டு, நம்முடைய அமைப்புலையும் உண்டு, எல்லாத்துலயும் உண்டு. அந்த கட்டுப்பாடுகளின் அடிப்படையில தான் தீட்சையானது வழங்கப்படுகிறது. அந்த கட்டுப்பாடுகள், அந்த நிபந்தனைகள் தளர்த்தப்படுவது இல்லை. அதை மீறினால் அந்த தீட்சை ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கப்பட்டது திருப்பி எடுத்துக்கொள்ளப்படுங்கிற அந்த ஒரு கண்டிஷனும் அதோட சேருது. ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துல தீட்சை என்ன பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயமாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இதுவா இருந்திருக்கும். அது மாதிரி இந்த குருவினுடைய அந்த கனெக்ஷனை நான் எந்த காலத்திலையும் கட் பண்ண மாட்டேன், இதுக்கு எதிராக பேச மாட்டேன், இந்த மாதிரி ஏதாவது சில கோட்பாடுகள் அப்பப்ப இருந்திருக்கலாம். இப்பயும் காலங்களுக்கு ஏற்றவாறு தீட்சை அளிப்பதற்கான கோட்பாடுகள் உண்டு. அதை உங்களுடைய குருநாதர், அதாவது லாலாஜி மகராஜ் சொல்லுவாருன்னு கிருஷ்ணர் சொல்றார். இதுலயும் கூட அவங்களுடைய ரோலை தான் பண்றாங்க. ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தாலும் அந்த வேலை லாலாஜியோடதுன்னா அதை லாலாஜி செய்யணும். எல்லாமே தானே ஒருத்தரும் செய்யறது இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் தான் ஏதாவது சொன்னார்னா மற்றவங்க குறிப்பிடுவதும் இல்லை. இதெல்லாம் இங்க நம்ம பார்க்கிற ஒரு அற்புதமான விஷயம். அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. எதுக்கான? ஆதிக்கம் செலுத்தும் வர்க்கம் இனிமேல் நீடிக்க முடியாது. அந்த பிரீஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்க்கத்தை தான் அவங்க சொல்றாங்க. அது இனிமே நீடிக்காது. பணிபுரிவதில் உங்களது வாழ்க்கை செலவிடப்படும். என் கௌரவத்தை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டி இருக்கும். அது உங்களுடைய பொறுப்பு சொல்ற. உங்கள் குரு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அவர் கட்டளைகள் இடுவார். அவை என்னுடைய கட்டளைகளாக இருக்கும். லாலாஜி மகராஜ் எந்த கட்டளை உங்களுக்கு இட்டாலும் அவை நேரடியாக அல்ல, மறைமுகமாக என்னுடைய கட்டளைகளாகத்தான் இருக்கும். அதை ஏற்று நீங்கள் செயல்படுங்கள். என்னுடனான உங்களது இணைப்பு நேரடியானதாகவும் இருக்கும், உங்கள் குருவின் ஊடகத்தின் வாயிலாகவும் இருக்கும். ரெண்டு விதமாகவும் நம்ம கனெக்ஷன் தொடருது. குரு, நானும் டைரக்டா உங்களுக்கு சில உத்தரவுகளை கொடுப்பேன், உங்களுடைய குருநாதர் மூலமாகவும் சில உத்தரவுகளை அனுப்பி வைப்பேன். இதை நீங்க செய்ய வேண்டிய அவசியத்துக்கு ஆளாகுறீங்க. சூழ்நிலைகளின் தேவைக்கு ஏற்ப நீங்கள் பணியாற்றுங்கள். எனது சக்திகள் அனைத்தும் உங்கள் குருவின் மூலம் உங்களிடம் சேரும். கட்டளைகள் நேரடியாக இருக்கும். நான் என்னெல்லாம் கொடுக்குறேன், எனக்கு எந்தெந்த சக்திகளை உங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதெல்லாம் உங்களுடைய குருநாதர் மூலமாக உங்களுக்கு நான் வழங்க இருக்கேன். ஏன்னாதான் அந்த ஜெயின்ல எனக்கு மொழி என் குருநாதரை சேர்க்கணும்னு சொல்லி வாங்கிக்கிட்டார். ஸோ அதையும் இப்ப ஸ்ரீகிருஷ்ணர் அனுமதிச்சார். அதனால இப்ப எல்லாத்துலயும் அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய கட்டளைகள் இருக்கட்டும், என்னுடைய சக்திகள் இருக்கட்டும், எல்லாமே அவர் மூலமாக உங்களுக்கு சேரும் அப்படிங்கிற ஒன்று சொல்றாரு. சொல்லிட்டு அதுலயே இன்னொன்னு சொல்றாரு, சில நேரங்கள்ல நேரடியாகவும் நான் கட்டளைகள் கொடுப்பேன், அதையும் நீங்க செயலாற்றில் செய்ய வேண்டும்.
இப்ப லாலாஜி மகராஜ் வராரு. மதிப்பிற்குரிய லாலாஜி, மதிப்பிற்குரிய ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்கு ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை ஒதுக்கி வைத்துள்ளார். உங்களது சரீர பாதுகாப்பை கவனித்துக் கொள்ள நான் நியமிக்கப்பட்டுள்ளேன். இப்ப வந்து குருவா இருந்தவர் எஸ்காட்டா மாறிட்டார். குரு ஏற்கனவே இருந்தது அதே பொறுப்பு தான். எல்லா காலகட்டத்திலையும் குரு தான் நமக்கு எஸ்காட். ஆனா இப்ப அது நாள் வரைக்கும் அவருக்கு பொறுப்பா இருந்தது இப்ப பணியாகவே ஒதுக்கப்படுகிறது. அதையும் சொல்றாரு. ஒவ்வொரு காலகட்டமும் நாங்க பார்த்துட்டே வரோம். லாலாஜி குருவா இருந்தாரு. லாலாஜி வந்து ஃப்ரெண்டா மாறினாரு. லாலாஜி அதுக்கப்புறம் அவர் சொல்றதுக்கு வேலைகளை கேட்கறதுக்கு ரெடி ஆகிற நிலைமைக்கு போனாரு. இப்ப வந்து அவருக்கு லாலாஜிக்கான உத்தரவு உங்களுடைய சரீர பாதுகாப்பை கவனித்துக் கொள்வது. பிசிக்கலா நீங்க வந்து பாதுகாப்போட இருக்க வேண்டிய விஷயத்த நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது இறைவனின் கட்டளை. இந்த நிலையில் அதிலிருந்து தப்ப முடியாது. பரிந்துரைகள் ஆலோசனையில் உள்ளதாக முன்னரே கூட நான் குறிப்பாக உணர்த்தி இருக்கிறேன். உங்களது பூரண ஐக்கியம் வேறு எவரிடத்திலும் காணப்பட போவது இல்லை. பாபுஜி, பாபு மதன் மோகன்லாலிடமிருந்து வரும் ஒரு கேள்விக்கு பதிலாக லாலாஜி மகராஜ் சொல்றார். தீர்க்க தரிசனத்திற்கு சற்றே குறைந்த நிலையில் சீடர்கள் உங்களில் ஐக்கியமடைய முடியும். தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது ப்ராஃபட் முகமதுக்கு உள்ளது. அந்த நிலைமை வரைக்கும் போய் உங்களுக்குள்ளார ஐக்கியத்தை ஏற்படுத்திக்க சீடர்களால முடியாது. அதுக்கு கொஞ்சம் கீழே உள்ள புள்ளி வரைக்கும் உங்களுடைய சீடர்கள் உங்களிடம் ஐக்கியம் அடைய முடியும். தீர்க்க தரிசனத்திற்கான புள்ளியில் இருந்து எவருக்கும் பிரணாகுதி அளிக்காதீர்கள் அடுத்த கட்டளை. ஏன்னா முகமது ப்ராஃபட் அப்படின்னு நபிகள் அப்படிங்கிறது அந்த லாஸ்ட் ப்ராஃபட் அப்படின்னு தான் அவங்க வர்க்கத்துல சொல்றாங்க. அந்த புள்ளியை வந்து திரும்பி அதுக்கப்புறம் யாருக்கும் ஓப்பன் ஆகல, ஓப்பன் பண்ணப்படலை, அதுல இருந்து கொடுக்கறதுக்கான அனுமதி கொடுக்கலன்னு தான் நீங்க அந்த வம்சத்தை பார்த்தீங்கன்னா அதுல சொல்லுவாங்க. நபி த லாஸ்ட் ப்ராஃபட்னு தான் போடுவாங்க. பாபுஜிக்கு அதை தாண்டி எல்லாமே கொடுக்கப்பட்டாலும் கூட அவருக்கு ஒரு உத்தரவு என்னன்னா இந்த புள்ளியில இருந்து எவருக்கும் பிரணாகுதி அளிக்க. ஏன்னா அந்த புள்ளியில இருந்து கொடுத்தால் அதே புள்ளி மற்றவர்களையும் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால இது வேறு ஒருவருக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த புள்ளியிலிருந்து பிரணாகுதி கொடுக்கிற அந்த ஒரு கட்டளையானது உங்களுடைய சந்ததியில வேற யாருக்கோ ஒருத்தர், உங்களுடைய அடுத்து வரக்கூடியவரோ அதுக்கு அடுத்து வரக்கூடியவருக்கோ அந்த பொறுப்பு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது நம்ம எடுத்துக்கணும். முடிச்சு பின்னர் அவிழ்க்கப்படும். எவரும் உங்களை புரிந்து வைத்திருக்கவில்லை. இது யாருக்கு இந்த உத்தரவு வழங்கப்பட போகுதுங்கிற அந்த ரகசியமானது பிறகு சொல்லப்படும். இப்பொழுது இல்லது. உங்களுடைய காலத்துல இப்ப இருக்கிற யாருமே உங்களுடைய சக்தி என்ன, உங்களுடைய ஆன்மீக நிலை என்ன, உங்களுடைய ஆன்மீக பதவி என்ன என்கின்ற எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் சொல்ற. அடுத்தது 16 அக்டோபர் 1944 ஸ்ரீ கிருஷ்ணர் வராரு. மகாபாரத யுத்தம் 18 நாட்கள் தொடர்ந்தது. அதில் பிற தேசங்களின் மக்களும் அடங்கியிருந்தனர். அவர்களில் பலரும் சுமை தூக்கிகளாக பணியாற்றினர். அது எப்படி சுமை தூக்கிகளாக பணியாற்றினார்கள்? இதில் வீரர்களுக்கு வந்து அவர்களுடைய ஆயுதங்கள் மற்றதை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் பெரும்பாலானவங்க வந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல உள்ள சின்ன ஒரு சிக்கலா? அதாவது வந்து பல பேர் வந்து பூமியுடைய பாரத்தை தாங்குபவர்களாக இருந்தாங்கன்னு எடுத்துக்கிறதா எனக்கு தெரியல. நம்ம இப்படி எடுத்துக்குவோம். சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா போர்ல சண்டை போடுற வீரர்களுக்கு தேவையான உணவை கொண்டு வர்றது, அவங்களுக்கான ஆயுதங்கள் எடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நிறைய மக்கள், பிரதேச மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு அசாமிய ஆதிவாசி ராஜகுமாரிக்கு அர்ஜுனனின் மகனான பப்ருவாகனன் பிறந்து பின்னர் வீரம் செறிந்த தனது தந்தையையும் அவரது சகோதரர்களையும் தோற்கடித்த கதை சரியானதே. பப்ருவாகனன் அர்ஜுனனையும் தோற்கடிச்சு மற்ற 5 பஞ்சபாண்டவர்களையும் தோற்கடிச்சாங்கன்னு சொல்லப்படுற கதை சரின்றார். இதுவரை பப்ருவாகனன் போல அத்தனை வீரம் செறிந்த ஒருவன் பிறக்கவில்லை. குரு துரோணரிடம் வல்லமை மிகுந்திருந்தது. வில்வித்தையில் அவர் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட அனைவருமே அந்த துறையில் அவரிடம் பயிற்சி பெற்றனர். இருந்தாலும்
ஆதிவாசி இளைஞனாகிய ஏகலைவனின் கதை சம்பந்தமாக அவரது குணத்தில் மிகப்பெரிய குறைபாடு இருந்தது. ஏகலைவன்ட்ட கட்டவரல் கேட்ட விஷயத்தை தான் சொல்றார். அது துரோணருடைய மிகப்பெரிய குறைபாடு. அந்த ஆதிவாசி இளைஞனின் விருப்பம் மற்றும் பற்றுறுதியை துரோணர் கட்டாயம் மதித்து பாராட்டியிருக்கணும். அது மாதிரி அவர் செய்யல. இது சத்திரிய தர்மத்தின் கோட்பாடுகளுக்கு எதிரானது. அந்தணர்கள் ஆயுதங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த மாதிரி ஒரு வீரம் இருந்துச்சுன்னா அந்த வீரத்தை அவனுடைய இனமெல்லாம் தாண்டி மதித்து பாராட்ட வேண்டியது சத்திரிய தர்மம். அதனால அந்த ஒரு தர்மத்தை அவர் அதுல கடைபிடிச்சிருக்கணும். ஏன்னா அவர் ஆயுதம் தாங்கினாரு. அந்தணரா அவர் அந்த இடத்துல நடந்துகிட்டாரு. ஆனா அந்தணர் ஆயுதங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருந்தது. ஆக அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி. துரோணர் ஏகலைவனுக்கு பயிற்சி சொல்லி தரல அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு அந்தணராக நடந்து கொண்டார். அந்தணருக்குரிய தர்மத்தை கடைபிடிச்சார். வேற குலத்தை சார்ந்தவங்களுக்கு நான் பயிற்சி அளிக்க மாட்டேன், வேற இவங்களை இந்த வித்தையை கத்துக் கொடுக்க மாட்டேன், அதுக்கான தகுதி அவனுக்கு இல்லை அப்படிங்கிறது. சத்திரிய தர்மம் என்ன சொல்லுதுன்னா, யாருக்கு வீரம் இருக்கோ அவனுடைய வீரத்தை மதித்து பாராட்ட வேண்டும் அப்படின்னு அது சொல்லி, அவன்லாம் வீரனோ அவன்லாம் சத்திரியன் தான். இப்போ ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும், அந்தணராக இருந்த துரோணர் ஆயுதங்களை எடுத்து போராடி இருக்க கூடாது, ஆயுதங்களை கையில் ஏந்திரிக்க கூடாது, அந்த பயிற்சிக்கு வந்திருக்க கூடாது. அல்லது சத்திரியராக துரோணர் தன்னை நினைத்து கொண்டு ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்துறதா இருந்தா அவர் சத்திரிய தர்மத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஏகலைவனை பாராட்டி அவனுக்கு அந்த வித்தைய கத்துக் கொடுத்துக்கணும். இது ரெண்டுமே நடக்கல. துரோணர் அந்தணராக இருந்தது, மேலும் சத்திரிய கடமைகளை பின்பற்றியது ஆகிய இரண்டும் கான்ட்ரவர்சி, கோட்பாடுகளுக்கு எதிரானவையாக இருந்தன. பரசுராமர் மற்றும் பீஷ்ம பிதாமகர் ஆகியோரின் கதையும் உண்மையே. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க. அதுல யாரு தோக்குறாங்க யாரு ஜெயிக்கிறாங்கிறது அது ஒரு தனி கதையா போகும். அதுவும் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. பரசுராமர் நீண்ட ஆயுள் பெற்றிருந்தால், ஏன்னா அவரு ராமாயண காலத்துல இருந்து வர்றாரு, அதுக்கு முன்னாடியில இருந்து வர்றாரு. பரசுராமர் இறைவனுடைய ஒரு அவதாரம் இல்லையா. சிகண்டி ஒரு திருநங்கை ஆவார், அந்த கதையும் உண்மையே. சத்திரியராக இருப்பதற்கு தகுதியான கோட்பாடுகளில் இருந்து ஒரு இம்மி அளவு கூட பீஷ்ம பிதாமகர் விலகியதில்லை. அந்த மகா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பல புத்திசாலித்தனமான உபாயங்களை நான் கையாள வேண்டியிருந்தது. எத்தனை ஒரு ட்ரிக்கெல்லாம் பண்ணாரு கிருஷ்ணர், அதுலங்கிறதெல்லாம் நம்ம படிக்கிறோம் மகாபாரதத்துல. அதுல முக்கியமானது அஸ்வத்தாமா இறந்து விட்டார்னு பீஷ்மர் தர்மரை சொல்றது. அதை பத்தி தான் இங்க சொல்றாரு. அந்த யானையின் பெயர் அஸ்வத்தாமா என்பதே ஆகும். அது துரோணருடைய பையன் பேரும். அது துரோணர் சண்டை போட்டுட்டு இருக்காரு, அவரை யாராலையும் ஜெயிக்க முடியாது, அவர் கையில இருந்து கீழே போட்டாதான், வில்ல போட்டாதான், சண்டை போடலன்னு உட்கார்ந்தாதான் அவரை காலி பண்ண முடியுங்கிறப்ப எப்ப சண்டை போடுறதை நிறுத்துவாருன்னா அவருடைய பையன் இறந்துட்டாங்கிற கேள்வி சண்டை கேட்டா அதுக்கப்புறம் சண்டை போட மாட்டார். யார் சொன்னா அதை நம்புவார்னா தர்மம் சொன்னா நம்புவார். தர்மம் எப்படி பொய் சொல்ல மாட்டார்ல. அதனால அப்ப இறந்தது அஸ்வத்தாமா இறந்துட்டா அப்படின்னு சொல்றப்ப அது அஸ்வத்தாமாங்கிற யானையை தான் அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு அவருடைய காதுல துரோணர் காதுல விழாமல் அந்த நேரத்துல பேரிகைகளும் முரசுகளும் சகமுட்டு போடுற மாதிரி வச்சு அஸ்வத்தாமா இறந்துட்டாங்கிற அந்த செய்தி மட்டும் விழற மாதிரி பண்ணது நான் தான் அப்படிங்கிறார். உண்மையில் அந்த யானையின் பெயர் அஸ்வத்தாமா என்பதே ஆகும். அப்பொழுதும் கூட யுதிஷ்டர் பொய் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய கூற்றின் இரண்டாவது பகுதி, இந்த யானை இறந்துருச்சுங்கிற அந்த ரெண்டாவது பாட்டு துரோணருடைய காதுகள்ல போய் சேர்ந்துராம முரசுகள் சங்கநாதங்கள் ஏனைய வாத்தியங்கள் இறைச்சலில் மூழ்கி போகும் வண்ணம் சூழ்நிலையை நான் கையாண்டேன். அதனால தர்மர் பொய் சொன்னாரு, தர்மரும் ஒரு தடவை பொய் சொன்னாரு. அந்த பொய்யினால அவர் சொர்க்கத்துக்கு போறப்ப நரகத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு போக வேண்டி இருந்தது அப்படிங்கிற அந்த கதை தவறு. ராஜா யுதிஷ்டர் நரகத்தை கடக்க வேண்டி இருந்தது என்பது உண்மை அல்ல. துரியோதனன் மிக நீண்ட காலம் நரகத்தில் தங்கி இருக்க வேண்டி இருந்தது. ஆனால் துரியோதனன் கதை வேற. அவன் நரகத்துல இருந்தான். ஏனென்றால் திரௌபதியை மானபங்கப்படுத்தும் தனது முயற்சிகளில் அவன் எதையும் விட்டு வைக்கவில்லை. போர்க்களத்தில் கொல்லப்படும் அனைவரும் இயல்பாக சொர்க்கத்திற்கு செல்வதில்லை. சரியான நோக்கத்திற்காக உயிர் தியாகம் புரிந்தவர்களும்
களங்கமற்ற நன்னடத்தை கொண்டவர்களும் மட்டுமே வீர சொர்க்கம் அடைவதற்கான நம்பிக்கை கொள்ள முடியும். கரெக்டான விதத்துல போர் புரியணும். இப்ப துரியோதன விஷயத்துல சொல்றப்ப ஸ்ரீகிருஷ்ணர் சொல்ற ஒரு விஷயம் ரொம்பவும் முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது என்னன்னா, துரியோதன பல பாவங்களை செஞ்சான். பாண்டவர்களை இந்த வனவாசத்தப்பையும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறான். ஆனா அந்த பாவங்கள்லாம் அவனை நரகத்துல தள்ளல. அவன் செய்த பாவத்துல முக்கியமானது அந்த திரௌபதி துகிலுறுத்தல் அப்படிங்கிறது. அந்த திரௌபதிக்கு அவன் செய்த மானபங்கப்படுத்துற அந்த விஷயம் தான். அப்ப ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துவது எவ்வளவு கொடூரமான ஒரு தண்டனையை கொடுக்கும். மத்த எல்லா பஞ்சமா பாதகங்கள்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் விட பாவமானதுன்னு பார்த்தா இதுதான் அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்றார். இதே விஷயம் பின்னாடி பாபுஜி ஒரு இடத்துல அவர் ஒர்க்கு செய்ய போகும் பொழுது அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது. இன்னைக்கெல்லாம் பெண்களுக்கு எதிராக கொடுமை இழைப்பவர்கள் எந்த நிலைமைக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றது ஒரு முக்கியமான கருத்தா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது வீர சொர்க்கம். சண்டை போட்டா அவன் அங்க சண்டையில செத்தான்னா அவன் சொர்க்கத்துக்கு தான் போவாங்கிறது உண்மை இல்லை. அவன் போடுற சண்டை நியாயமானதா இருக்கணும். போர்ல அவங்க கையாளுகின்ற உத்திகள் நியாயமானதா இருக்கணும். முதல் விஷயம். அதுக்காக அவரு தன்னுடைய ராஜாவுக்காக, ராஜ விசுவாசத்துக்காக தான் அதுல அப்படி சண்டை போட்டு போனான்னா மட்டும்தான். போர்க்களத்துல போனா போற வழியில அடிபட்டு செத்து போயிட்டான், யாரோ விட்டாங்க போய் எதுக்கோ போனிச்சு, போற வழியில கொடுக்க இருந்தான் அப்படின்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வீர சொர்க்கம்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மாதிரி வீரர்களும் களங்கமற்ற நன்னடத்தை கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அவர்கள் சொர்க்கத்தை அடைவதற்கான நம்பிக்கை கொள்ள முடியும் சொல்றார். சோ அதுக்கப்புறம் லாலாஜி வர்றாரு. இது வரைக்கும் பாபுஜி எழுதுறாரு இல்லையா, இதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் லாலாஜி கொடுக்குறார். நீங்க கிருஷ்ணரிடமிருந்து பெற்று எழுதிய இவை அனைத்தும் சரியே. மதிப்பிற்குரிய லாலாஜி, துரியோதனனை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களிடம் கூறிய அனைத்தும் சரியே அப்படின்னு சொல்லி அதை கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அதோட இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம காலை தியானத்துக்கு செல்லலாம்.